அவன் எப்படினாலும் சம்மு அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க, இருக்கட்டும். அதே மாதிரி என்னுடைய கட்சிக்காரங்க நேற்று ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை ரசிகம், அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா உடனே அவர் அறிவிச்சாரு, முருகேசன் அறிவிச்சுட்டு அருவாட்டு. அவன் எப்படி வருவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் வருவான். நல்ல பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி எனக்கு வந்து இதை உணர்த்தது யாருன்னா, கடலூர் மாவட்ட தலைவர் சிவக்கொழுந்துன்னு ஒருத்தர், அவர் தான் இடையில உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, அண்ணே நாங்களாம் உங்களை பார்த்து உணர்ந்துட்டோம், தம்பி எப்படின்னு எடுக்கிறீங்க, ஏன் பசங்க எங்களை மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான பசங்கள்லாம் எங்கே வீணாக போயிடுவாங்களோ, ஏன்ப்பா அவங்கள்ட்ட அவங்கள இல்லைண்ணே உங்கள் பையன். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, உடனே தான் பூஜையை வச்சேன். அதே மாதிரி விஜயபிரபாரும் கேட்டான், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இடம் நம்மளுக்குன்னு எங்கே இருக்குன்னு. அதான் கல்யாண மண்டபத்தை கட்டினா அதான் இடிச்சுட்டாங்க, இடித்ததெல்லாம் தெரியுமா அவருக்கு. கல்யாண மண்டபம் அவருக்காக தான் கட்டினேன். இப்போ வந்து காலேஜ் இருக்குது, டிவி இருக்குது, பார்த்துக்கப்பா. அங்கே நான் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன் இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழு வச்சேன் அப்படின்னா, பத்திரிகைக்காரங்களாம் நான் கூப்பிட்டுருக்கேன்னா என்ன இதுன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லியிருக்கேன். அதை செய்கிறது வந்து யார், என்னுடைய கட்சிக்காரங்க. ஏதாவது தான் என் பேரை சொல்ல அது அதுக்காக ஆக இதெல்லாம் சொல்லி இந்த படம் உங்கள் கையில் இருக்குது, வெற்றியாக சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன். 100 நாள் ஓடணும், 500 நாள், 5 வாரம் 4 வாரம் ஓடணும் போதும். என்னை நம்பி இருக்கிற, அதாவது என்னை நம்பி வாங்குகிற இயக்குநர்களுக்கும், என்னை நம்பி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும், என்னை நம்பி இருக்கிற விநியோகர்களுக்கும் காசு கிடைச்சா போதும் தான் நான் நினைக்கிறது. அந்த அளவுக்கு ஓடி அந்த அளவுக்கு வெற்றி இருந்தால் போதும். பெருசாக நம்ம கற்பனைகள் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு என்னுடைய நினப்பு. அதற்கு தகுந்த மாதிரி முழுக்க இது ஒரு காமெடி சித்திரம் தான். முழுக்க இதில் காமெடி நடிகர்கள் நிறையா நடிக்க வேண்டிய 2 கதாநாயகிகளோட முதல் படத்தில் நடிக்கிற எனக்கு கூட சான்ஸ் கிடையாது. நான் வந்து அதே மாதிரி தான் முதல் படத்தில் கதை சொன்னது நவீன்கிட்ட கேட்டேன். நான் கூட 2 கதாநாயகி முதல் படத்தில் 2 கதாநாயகிகளை தேடணும். ஆக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் எவ்வளவோ இருக்குது. இது வரைக்கும் என்ன மாதிரி தான், சண்டை பிள்ளைகள், டான்ஸு பிள்ளைகள் எதுவுமே போல. ஆனால் தைரியம் மட்டும்தான் மனசில், அந்த தைரியத்தோடு தான் அவங்களும் இருக்காங்க. அது அவங்களுக்கு சோறு முடியும். என் வீட்டில் என் மனைவி கூட சொல்லுங்க, என்னங்க என்ன தைரியம் இருக்குது, தைரியம் வந்து குருட்டுத்தனமாக இருக்குது. என்ன ஏது என்று யோசிக்கணும். நான் மலையில் சண்டை போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குத்தும் போது சண்டையை பிடிச்சிக்கிறேன். ஏன்னா மலை உச்சியில் சண்டை எடுத்துருப்பான், கேமரா எல்லாம் இருக்குது, அவங்க விழுந்துடக்கூடாது. குத்திட்டு அப்படி போகிற வரைக்கும். ஆனால் என் கை அது வரைக்கும் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கட் பண்ணி விழுகிறது விட்டுருந்தேன், ஓடி வந்து டைவ் அடித்து அவர் விழுவார். அது வரைக்கும். அதனால தான் இவர் கூட சத்யராஜ் சார் கூட சொன்னார், இதில் சமர் ஷாட் அடித்தேன் ஜனவரி 1 படத்தில் மெழுகுதில். அதே மாதிரி பானையை உடைச்சதாக எந்த சரித்திரம் இல்லை. வில்லன்கள் அதில் ஸ்டண்ட்டு குரூப் தான் உடைக்கும். ஆனால் முதல் முறையாக பானையை உடைச்சி இன்னும் அந்த கையில் காயம் 2 படத்தில் உடைச்சிருக்கு. தழுவாத கைகள்னு ஒரு படம், அடுத்து பில்லா கிருஷ்ணமூர்த்தி டைரக்ஷனில் 2வது படம் ஒன்று பண்ணேன். அந்த படம் வெளியே SNS சினிமாவில். அந்த படத்தில் எனக்கு அந்த படத்தில் பானையை உடைச்சா என்ன பயப்படும்னா, அது கத்தி மாதிரி குத்திடும். பரவாயில்லைங்க, எல்லாம் டூப்பு விழுகுறாங்க. அம்மா விஜயகாந்த் விழுந்தா என்ன செத்தா பேரை போய் பார்த்துக்கணும். எனக்கு வந்து இந்த பேடிங் வைக்கிறத நான் பிடிச்சேன். கோச்சிக்கிறாங்க, முட்டிக்கு அது போடணும், எனக்கு வராது. என்னை எல்லோரும் விட்டுருவாங்க, எனக்கு வராது, கோச்சிக்கிறாதீங்க, நான் அப்படியே இது பண்ணிடுவேன். இது வந்து அந்த அவசரமாக போட்டதுனால நான் சிலர் பேரை குறிப்பிடாமல் இருந்தேன். அதனால் யார் வருத்தப்பட்டுக்கிறாங்க, யார் இருப்பாங்களோ, யார் எப்போ சேர்க்கணுமோ அப்போ சேர்த்துருவேன். அதற்கு நீங்கள் நிச்சயமாக வருவீங்க. என்னடா விஜயகாந்த்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு வந்தோமே, பேட்டி எடுக்க முடியும், தயவுசெய்து வருத்தப்பட்டுக்கிறாங்க. நிச்சயமாக நாங்கள் எல்லாரையும் கூப்பிடு, நான் பயப்படுறதுக்காக இல்லை, நான் நிச்சயமாக எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சொல்லுவேன். அதனால் யார் வருத்தப்பட்டுக்கிறவன தலைமை எடுக்கட்டுக்கொண்டு என்னுடைய மைத்துனர் சுதீஷை பற்றி சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு எனக்கு தான் தெரியும் சுதீஷ் எப்படிப்பட்டவன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது, 5 பேரில் ஒன்றா இருக்காதுன்னு. அதனால் சுதீஷ் எப்படிப்பட்டவன் என்னங்கிற எனக்கு தெரியும். அதனால தான் இந்த படத்தை முதல்ல நான் தயார் பண்ணி, ஏன் சுதீஷை தயார் பண்ணி என் பையன் சொன்னால் ஏன் கடை கேப்டன் சினி கிரியேஷன். நான் சில விஷயங்கள் கேட்டேன், ஒன்றும் இல்லை, நான் பார்த்து ரைட் அப்போ நீயே போ. கேப்டன் சினி கிரியேஷன்ஸில் LK சுதீஷ் தான் தயார். அதற்கும் என் நன்றி வந்து வணக்கம் தெரிவித்துக்கிறேன். முதல் படம் என் பையன் நடிக்கிறான், அதற்கு உங்களுடைய ஆதரவு, மேலான ஆதரவு இருக்கணும். பேட்டியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் பேட்டி கொஞ்ச நாள். ஏன்னா நானும் கொஞ்சம் கூட பழகி அவன் ஷூட்டிங்கில் வந்து ஒரு மாதம் கூட இருப்போம். நான் இருப்போன்னா யாரோ இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். 1 மாதம் கழித்து நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் தனித்தனியாக அவன் பேட்டி கொடுப்பான். அதையும் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு உங்கள்கிட்ட
பிஆர்ஓ ஆனந்த் வாங்க, அதை மறந்துட்டேன் பாருங்க, இல்லை சண்முகம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஆனந்துங்கிறது என்னுடைய டைமண்ட் பாபு கிட்ட உதவியாளர் இருந்தது. டைமண்ட் பாபு எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கும் அது வேற. நான் வந்து பிடிச்சிருக்கிறது அப்ப பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும். அதாவது ஒரு நாலடியார் பாடல் வச்சோம், நல்லதை மாத்திரம் எடுத்து கெட்டதை விட்டு. நான் நல்லது தான், யாராக இருக்கு நல்லதை எடுக்கணும்னு தப்பு கிடையாது. கெட்டது என்ன அதை மாத்திரம் விட. அவர்கிட்ட கேட்டால் அவருன்னு சொல்லுவோம். ஆக அவர்கிட்ட உதவியாளர் இருந்தார். இப்போ வந்து கேப்டன் டிவியில் இருந்தார் பிஆர்ஓ. அப்போ சிங்காரோடு தான் எனக்கு சிங்காரோடு நான் அப்போ பண்ணுறதில்ல பிஆர்ஓ அப்படின்னா. அப்போ சிங்காரோடு பிஆர்ஓ பண்ணுறது இல்லைங்கும்போது எனக்கு தெரியாது. அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ண ரியாஸ், நீ இன்னும் ரியாஸ் பண்ண அது வந்து என்னுடைய வேலை இல்லை. ஏன்னா நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன். அதுக்கு அடுத்து நான் வந்து அரசியல் பண்ண ஏதோ ஒரு பிரச்சனை சுவிஸ் தான் பார்க்கணும் அரசு. அதனால் கேப்டன்சி நிற்கிறது யாரை சொல்கிறாங்க அவங்க பிடிக்கும்போது ஏன்டா கேட்டாங்க. நாங்கள் நம்ம டிவியில் யாருமே இல்லை இருக்காங்க பிஆர்ஓ போடணுமா போடுங்க. எல்லாருமே புதுசாக இருந்தால் என்ன, தைரியம்தான் புருஷ லட்சணம் அப்படி ஏன் சொல்கிறீங்க? ஆக தைரியமாக அவர் 4 இடத்துல பழகிட்டா சரியாக போயிடும். சும்மா கேப்டன் டிவி நம்ம சொல்லிக்கிட்டு அங்கே போங்க இங்கே போங்க அவர் போகட்டும். எல்லா இடத்துக்கும் போய் எல்லா நடியும் அந்த ஆண் தான் முதல் முறையாக இப்பொழுது பிஆர்ஓ. இங்கே இருக்கார் ராஜ், தயசு கடையாராஜ் உங்களை சொல்லணும்னு வருத்தப்பட்டுக்கிறாங்க. என்னடா அவரை போடணும்னு வருத்தப்பட்டுக்கிறேன். நடிகர் சங்கத்திலேருந்து இருக்கார். அவருக்கு இருக்க ஒரு இடம் நடிகர் சங்கம். எனக்கு வந்து இவருக்கு வந்து ஆனந்த் கேப்டன் டிவி இருந்தால் கூட பொதுவாக வந்திருக்கார். பொதுவாக ஒருத்தர் பிஆர்ஓ ஆக்குறது என்ன கஷ்டம் இருக்கும் அது இந்த காலத்திலும் தெரியும். இவ்வளவு புதுசாக அறிமுகப்படுத்துறதுன்னா அந்த விஜயகாந்தனால தான். எதற்காகனா தைரியமாக நான் யார்ட்டையும் கையேந்தி நிற்க மாட்டேன். தைரியமாக ஏதோ ஒன்று இடத்துக்கு வித்துரு, ஏதோ ஒன்று அடமானம் வச்சு ஏதோ ஒன்று குழப்பம் நடத்துங்க பார்த்துருக்கேன். அப்படித்தான் நானும் என் மச்சனும். அதாவது நீங்கள் அடிக்கடி எழுதுவீங்களே எல்கே சுதீஷ் அவர், அவங்களும் இந்த மாதிரிலாம் எதையுமே மனசு நினைக்காம நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே சொல்கிறேன். என் மனசில் படுறத அப்படியே தான் நடக்கும், நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன் சில விஷயங்கள். அது எல்லாருக்கையும் நான் பங்கு போட முடியாது. ஏன்னா இது கட்சி வாரம், கட்சிக்குள்ளே எனக்கு தான் தெரியும். ஏன் சார் அவங்க விளையிட்டாங்க, அது எனக்கும் கல்ல சார் செய்தி சார். கட்சியை வளர்க்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. உன் மகள்கிட்ட நான் வந்து காசு கேட்கறேன், யார்ட்டையும் காசு கேட்கறேன். அப்போ என்னுடைய சேர்ந்து அவங்க அம்மா கேட்க சொல்லலாம், ஆளுங்கட்சிக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க, அது வேற. அதற்கும் இதுக்குள்ள கட்சியை வளர்க்குறக்குள்ளேயும் படுற பாடு எனக்கும் என் தொண்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்கள உரிமையாக திட்டிவேன், அடிப்பேன், எதுவும் அடிச்சு. என்னடா விஜயகாந்த் கோபுரம் அடிக்கிறாரு, யாரை அடிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். உங்களை மாதிரி ஆளுங்களை யாராவது ரோட்டில் போகிறோம், என் கட்சிக்காரங்களையும் இவங்களையும் தான் அடிக்கிறேன். இதில் என்ன தப்பு? என் வீட்டில் இருக்கவங்க மாதிரி தானே அவங்க. வேற யாரும் அடிக்கிறாரு, என்ன அடிக்க? கோபத்தை கோபம்னு தான் நான் சொல்லணும். கோபத்தை நீங்கள் தான் மாற்றி சொல்ல போறீங்களா? இல்லை இல்லை, அப்படி நீங்கள் அரசியல் நாகரிகம், அரசியல் என்னையே அரசியல் நாகரிகம் சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டை ஏமாற்றிக்கிட்டேன், இந்தியாவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் கூட. கோபம்னு வந்தால் கோபத்தை காட்டுங்க. எதுக்காக கோபம் வருது? நீங்கள் தப்பு செய்யும்போது தானே கோபம் வருது. நீங்கள் ஏன் தப்பு செய்கிற குறைய அதை மாத்திரம் பேச மாட்டாங்க. சார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதை யாரோ சொன்னாங்கிறக்கா நீங்களும் தயவுசெய்து காவல்துறை மாதிரி ஆயிடாதீங்க. காவல்துறை இந்த ஆட்சி வந்து 5 வருஷம், அந்த ஆட்சி வந்து 5 வருஷம். தயவுசெய்து பத்திரிக்கை அப்படி தான் போயிட்டு என்னுடைய தாழ்மையான கருத்துக்களை சொல்கிறேன். அதற்கு மேலே உங்கள் இஷ்டம். நீங்கள் என் மனசில் பட்டதை பேசுன்னு உங்கள் இஷ்டம் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.